பண்டைய காலத்தில் மிருகண்டு முனிவருக்கும் அவருடைய மகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தனர். இதனால் அவர்கள் பக்தியுடன் சிவனை வழிபட்டனர். அவர்களின் தழும்பு மிக்க பூஜையால் பரமசிவன் மிகவும் திருப்தியடைந்து அவர்களுக்கு ஒரு குழந்தையை வழங்க முடிவு செய்தார். ஆனால் சிவன் அவர்களுக்கு 2 தேர்வுகளை அளித்தார். 1. நீண்ட ஆயுளுடன் ஒரு அறிவு குறைந்த குழந்தை. 2. மிகுந்த புத்திசாலி, நேர்மையான ஆனால் குறைந்த ஆயுள் உள்ள குழந்தை. மிருகண்டு முனிவரும் அவரது மனைவியும் 2வது தேர்வை தேர்ந்தெடுத்தனர். சிவன் அந்த வரத்தை வழங்கி ஒரு புதல்வனை அவர்களுக்கு அருளினார். அந்த குழந்தையே மார்கண்டேயன். மார்கண்டேயன் சிறுவயதில் இருந்தே சிவபக்தராக வளர்ந்தான். அவனுடைய பக்தி மிகவும் நேர்த்தியானது. அவன் தினமும் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து சிவனை முழு மனதோடு வழிபட்டான். ஆனால் அவனுக்கு 16 வயது ஆகும்போது அவன் உயிர் போய்விடும் என கணிக்கப்பட்டிருந்தது. அந்த காலம் வந்ததும் யமதர்மநாத் அவன் உயிரை பறிக்க வந்தார். யமன் வந்ததும் மார்கண்டேயன் பயப்படவில்லை. அவன் உடனே சிவலிங்கத்தை பற்றி கொண்டு இறைவனை அழைத்தான். யமன் அவன் உயிரை எடுத்துவிட முயன்றார். ஆனால் அதற்குள் அச்சிவன்தானே தோன்றி தனது திரிசூலத்தால் யமனை அழித்துவிட்டார். யமன் வீழ்ந்ததை பார்த்த மற்ற தேவர்கள் சிவனை வேண்டமா. சிவன் யமனை உயிர்ப்பித்து மார்கண்டேயனுக்கு நீண்ட ஆயுளும் மூர்க்கமற்ற வாழ்வும் அருளினார். மார்கண்டேயன் கதையிலிருந்து நாம் உண்மையான பக்தி, தன்னம்பிக்கை, இறைவன் மீது கொண்ட காதல் ஆகியவற்றின் பலனை உணரலாம். சிவனை முழுமையாக பிரார்த்தித்தால் வாழ்க்கையின் எந்த தடையையும் கடந்து செல்ல முடியும்லா என்பது இந்த கதையின் நுட்பம். இந்த செய்தி இன்று வரை மரணத்தை வெல்லும் பக்தியின் சிறப்பு என விளங்குகிறது. இதனால்தான் நாம் இன்னும் மார்கண்டேயன் வாழ்த்தை சொல்லி சிவனை வணங்குகிறோம்.